மேடையில் வீற்றிருக்கும் ஆன்மீக பெரியோர்களே, மேடையின் கீழ் இருக்கின்ற ஆன்மீக பெரியோர்களே, தாய்மார்களே, முதலாவதாக என்னை அழைத்தார்கள். நான் எந்த விதத்தில் இந்த விழாவிற்கு தகுதி பெற்றவேன் என்று கேட்டேன். உங்களை விட்ட ஆள் இல்லை சார்ன்னு சொன்னாங்க. நான் எப்படி அவங்க என்னை கண்ணோட்டத்தில் எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் ஆன்மீகம் என்பது ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டியது. அதிலும் குறிப்பாக வயது ஆக ஆக ஆன்மீக பாதையில்தான் ஒரு மனிதன் நிம்மதியையும் காண முடியும் என்பது எல்லோராலும் உணரப்பட்ட ஒன்று. ஆனால் என்னுடைய பார்வையிலே ஆன்மீகம் என்பதை இங்கு ஒரு சிறு விளக்கமாக சொல்லுகின்றேன். ஆனால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதற்கு இலக்கண திருக்குறளுக்கு ஏற்றவாறு நான் சொல்லுவதை நீங்கள் எல்லாம் ஒத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையிலே 70 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கின்றேன். நான் பார்த்த சில உண்மைகளை உங்களிடம் பகிர இருக்கின்றேன். முதலாவதாக, சந்நியாசியாக வாழ்வது, சந்நியாசியாக வாழ்ந்து குடும்ப வாழ்க்கையை பற்றி நினைப்பதை விட குடும்ப வாழ்க்கையிலே இருந்து சந்நியாசியாக நினைப்பது வாழ்க்கையிலே ஒரு நல்ல திருப்பத்தை கொடுக்கும் என்பதை நான் இத்தருணத்திலே பதிவு செய்கின்றேன். அதே போன்று இந்த காலகட்டத்தில் எல்லா மதத்திலும், நான் குறிப்பிட்டு இந்து மதத்தை மட்டும் சொல்லவில்லை, கிறிஸ்தவ மதத்தை சொல்லவில்லை, இஸ்லாமிய மதத்தை சொல்லவில்லை, ஆன்மீக என்ற போர்வையிலே நிறைய வியாபாரிகள் வந்து விட்டார்கள். இதை யாரை சொல்லுகின்றேன் என்பது அவர்கள் கருத்துக்கு தெரியும். ஏனென்றால் இதில் சில சன்னியாசிகள் கார்ப்பரேட் முதலாளியாக இருக்கின்றார்கள். இது எந்த காலத்தில் ஒத்துக்கொள்ள முடியும்? அவர்களை நாம் எல்லாம் ஒரு சன்னியாசியாக பார்க்க விரும்புகின்றோம். அதற்காக அவர் கார்ப்பரேட் தொழிலே இறங்கக்கூடாது. கல்வி பயணத்திலே அதிலும் இலவச கல்வி அல்ல, அதிலும் கமர்ஷியல் கல்வியாக நடத்துகின்ற காலகட்டத்தில் இருக்கின்றோம். இது என்ன காலம் என்பதை என்னால் சொல்ல முடியவில்லை. அதோடு இன்னொரு முக்கியமான சொல்ல விரும்புகின்றேன். குரு என்று எண்ணி சில பேர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கின்றார்கள். குரு குரு என்று சொல்லி அவர்கள் பின்னாலேயே போய்கின்றார்கள். ஆனால் குரு எங்கேயோ போய்விட்டார். ஆனால் இந்த குடும்பங்கள் நடு ரோட்டில் இருக்கின்றன. எனக்கு ஒரு நன்றாக தெரியும், ஒரு ஆன்மீக பயணத்திலே ஒரு கூட்டம் இருக்கின்றது. அவர்கள் எந்த அளவுக்கு ஆன்மீக வாதியாக தங்களுடைய 6வது அறிவை, கடவுள் மனிதனுக்கு கொடுத்தது 6வது அறிவு, 5 அடகு படைத்தது மிருகங்கள். 6வது அறிவை நாம் அடகு வைக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, நல்லது கெட்டது என்பதை அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஆன்மீக பாதையிலே போகின்றேன் என்று என் குரு சொன்னார், குரு சொன்னார், குரு சொன்னார் என்று தங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கி இருக்கின்றார்கள். அதற்கு என்னால் நிறைய சாட்சிகள் சொல்ல முடியும். அதனால் அந்த பாதையிலே செல்லாமல் எல்லா மதங்களும் ஒரே மதம் என்று கூறி இந்த ஆன்மீக பயணத்தை கண்டிப்பாக எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எந்த பயணமாகவும் இருக்கலாம். அதை கண்டிப்பாக தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கடைசி செல்கின்ற மயானம், நமக்கு கொடுக்கப்படும் சாம்பல், அதில் இருக்கும் திருப்தி அப்போதான் இருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.